நண்பர்களே, இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் இன்ஜினியரிங் இசி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்க பசங்க, அப்புறம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எம்பெடட் சிஸ்டமில் ஹார்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு போகிறதுக்கு என்னென்ன படிக்கணும், இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்க, எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணணும், வேலைக்கு சேர்ந்துட்டா அதில் சேலரி எப்படி இருக்கும், க்ரௌத் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ டொமைனில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எம்பெடடில் கிடையாது. அதனால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டமில் ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கூட ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவர் என்னென்ன படித்தார், எப்படி இன்டர்வியூ க்ராக் பண்ணார், 8 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஃபீல்டு வந்து எப்படி இருந்துச்சு, க்ரோத் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினுமே அவர்கிட்ட கேட்டு அதுக்கான ஆன்சரையும் நான் வீடியோவாக கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவர் கூட பேசின அந்த மீட்டிங்கை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ப்ரைவசிக்காக அவரோட ஃபேஸ் அப்புறம் நேமை வந்து ஹைட் பண்ண சொல்லிட்டாரு. அதனால் அதை மட்டும் நான் கொஞ்சம் எடிட்டில் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ வாய்ஸ் கான்டென்ட்டும் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். வீடியோ மட்டும் நான் கொஞ்சம் ஹார்ட்வேர் பேக்ரவுண்டை போட்டு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 8 years ஆஃப் அரௌண்ட் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துடும். ஓகே, நான் வந்து ஒரு எம்பெடட் ஹார்ட்வேர் இன்ஜினியர். ஓகே. சில கம்பெனிஸ்ல போர்ட் டிசைனர்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி என்னோட ரோல் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராக்டிங் நிறைய டீம் கூட பேசி ஒரு எம்பெடட் ப்ராடக்டை டிசைன் பண்ணுறதான் என்னோட ஒர்க். ஓகே. ஒரு தெர்மல் டீம், ஒரு ப்ராடக்ட் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ரவுட்டர் இல்லை ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டீம்ஸ் கிட்ட பேசி அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணி அது வெளியில் கொண்டு போக வேண்டியது. ஐ மீன் ஃப்ரம் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தான் ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து காலேஜ் படிக்கும்போதே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அந்த ரோலுக்குள்ளே போகிறதுக்கு? ஓகே, ஸ்டார்டிங் நான் வந்து 12th முடிச்சுட்டு பார்க்கும்போது நான் 12th வந்து பயாலஜி ப்ளஸ் மேக்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ மிச்சவங்க சொன்னதுனால நான் அது எடுத்திருந்தேன். கோயிங் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 12th முடிச்சு வெளியில வரும்போது பயாலஜி கஷ்டமா இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன ஆசையா இருந்துச்சுன்னா, ஓகே எது படிச்சா நிறைய மார்க் வாங்க முடியும், ஈஸியா மார்க் வாங்க முடியும், அதுதான் ஃபர்ஸ்ட் தேடலா அமைஞ்சிச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காவே எங்க வீட்டில் உள்ளவங்க வந்து பழைய ரேடியோ இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சின்ன வயசுல அந்த மோட்டர் வச்சு விளையாடுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரியலைஸ் பண்ணதுன்னா, ஓகே எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. இது ரெண்டுமே கோரிலேட் ஆகி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே ஈஸி எடுத்தா ஈஸியா போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு 15 years பேக் நான் சொல்றேன். ஸோ அப்போ வந்துட்டு ஓகே நமக்கு அதுவும் பிடிச்சிருக்கு, ஓகே இது எடுத்தா ஈஸியா மார்க் வாங்கலாம்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் ஈஸி எடுத்தேன். நான் படிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு Tier 1 காலேஜ்னு எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு Tier 2 காலேஜ் தான். Tier 2 Tier 3 காலேஜஸ் கீழே வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது கோயம்புத்தூர்ல படிச்சிருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஐ மீன் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜென்ரலா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் 6 months எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்த 6 months பார்த்தீங்கன்னா ஓகே எனக்குன்னு ஓகே எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, இந்த பேசிக்ஸ் பிசிக்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் பிசிக்ஸ் இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஒரு 2 பேப்பர் மட்டும் இருந்துச்சு. செகண்ட் இயர்ல இருந்து ஓகே நான் இன்னும் ஆகணும்ன்றது எனக்கே தெரிய வந்துச்சு. ஓகே நமக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம இதுலதான் வேலை செய்யணும் அப்படின்றது. லேப்ல அப்ப பாத்தீங்கன்னா இந்த காமன் எமிட்டர், காமன் கலெக்டர், இந்த டிரான்சிஸ்டர் எவாலுவேஷன், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நான் நல்லா பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஏன் அந்த மாதிரி வருது, எதுக்கு அந்த மாதிரி வருதுன்றது நம்ம யோசிக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. சரி இந்த பீட்டா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கெயின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த மாதிரி வருது, சரி ஃபர்ஸ்ட் வாங்கி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சு ஏன் அது அந்த மாதிரி வருது, அது தியரி கூட ரிலேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணதான் ஓகே கோயிங் ஃபார்வர்ட் ஓகே நான் ப்ரிப்பரேஷன் எக்ஸாக்ட்லி என்னோட ஒர்க் வேலை எனக்கு கிடைக்கணும்ன்றது நான் தேர்ட் இயர் ஒரு எண்டில் தான் நான் முடிவு பண்ணேன். ஓகே நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்றது. பட் பேசிக்ஸ் வந்து நீ அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நான் எப்போதுமே பாத்தீங்கன்னா நான் வந்து நான் 3 years ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் இன்னொரு கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் பண்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நோட் ஒன்று போட்டுருவேன், என்னென்ன படிக்கணும்ன்றது எழுதிடுவேன். எனக்கு என்னென்ன தெரியும், எனக்கு என்னென்ன தெரியாது.
கம்பேரிட்டிவா. ஸோ அது எழுதிருவேன். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூல என்னென்ன கேட்பாங்க, ம். அதெல்லாம் எழுதி வைக்கும்போது ஓகே, நமக்கு இது தெரியும், இது தெரியாதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓ! நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அதில வந்து இது பண்ணிக்கிட்டீங்களா அப்பயே? இல்ல ஒரு ஆன்லைன் ஃபாரம்ஸ்ல போட்டிருப்பாங்கல்ல, ஓகே ஆமா. நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கம்பெனில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓ! அப்படின்றது. ஓகே. ஆஸ் அ பிகினரா ஒரு காலேஜ் முடிச்சு வெளியில போறவங்களுக்குன்னு பார்க்கும்போது, ம். அவங்க கேட்கறது யுவாட்னா என்ன? ஓ! I2Cனா என்ன? அதுதான் கேட்பாங்க தவிர, ம். புதுசா ஓகே நீ ஒரு டிரான்சிஸ்டர் டிசைன் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓ! ஆல்ஃபானா என்ன? பீட்டானா என்ன? ம். ஒரு டிரான்சிஸ்டருக்கு எதுக்கு கேட் இருக்கு? ஐ மீன் ஃபெட்டுக்கு எதுக்கு கேட் இருக்கு? ம். ம். So, இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஓகே. இப்போது நீங்க நீங்கள் வந்து செகண்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ கேம்பஸ் வந்து எப்படி காலேஜுக்குள்ளே வந்துச்சா? இல்லை நீங்கள் வெளியில் அட்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி போனீங்களா? நான் வந்து காலேஜ்லயே தான் பிளேஸ் ஆனேன். ஓகே, ஓகே. அதில் நீங்க இந்த ஆ. இந்த இடத்துல வந்து நீங்க என்ன காலேஜ் படிச்சீங்க அதெல்லாம் இந்த இடத்துல மேட்டர்ஸ். எப்படின்னா வந்து இப்ப சில கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்த ப்ராசஸர்லாம் டிசைன் பண்றாங்க அந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா அவங்க ப்ரிஃபர் பண்றது ஐஐடிஎன்ஸ் என்ஐடிஸ் ஆமாம், அந்த டயர் 1 மாதிரி காலேஜ் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஆமா. ஐ மீன் ஒரு கவர்மெண்ட் என்ஐடி ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ம். அவங்க ம். போறதே அங்க மட்டும்தான் இருக்கும். காலேஜ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ன்றது ம். ம். உங்களுக்கு என்னால நான் வந்து ஓகே நான் வந்து ஒரு டயர் 3 காலேஜ்ல தான் படிச்சேன் அப்படின்னா நம்ம உள்ள போகணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உள்ள போகணும். ஆமாம். அப்ப நம்ம யாரு கூட போட்டி போடுவோம் அப்படின்னா நம்ம ஐஐடிஎன்ஸ் கூட நம்ம ஃபைட் பண்ணுவோம். ம். ம். அப்ப அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து 3 வருஷமா இப்ப வந்து நம்ம ஒரு கம்பெனி ஏ பிளேஸ் ஆயிருக்கோம். நம்ம கம்பெனி பி ஸ்விட்ச் ஆனோம். இந்த கம்பெனி பி வந்து ஒரு சிலிக்கான் மேனுஃபேக்சரர் ப்ராசஸர் மேனுஃபேக்சரிங் ம். அந்த மாதிரி கம்பெனி அப்படின்றப்ப நம்ம போட்டி போடுறது யாரா இருக்கும் ஐஐடிஎன்ஸ் கூட போட்டி போடுவோம். ம். 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 புரியுது. அங்கேயும் வந்து எல்லாருமே இருப்பாங்க. ம். பட் ஆனா உங்களோட டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் என்ன ம். அப்படின்றது நமக்கு தெரியணும். ம். ம். அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக இருக்கணும். ம். ஓகே, ஓகே. அப்புறம் நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரைனிங் எப்படி நீங்கள் கம்பெனிலே கொடுத்தாங்களா? இப்ப கம்பெனியோட ஃப்ளோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்ப கம்பெனிஸோட ஃப்ளோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஓ, ட்ரெயினிங் எடுத்து அந்த மாதிரியா? எனக்கு ட்ரைனிங் வந்து நான் உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 months பக்கம் எங்களுக்கு ட்ரைனிங் இருந்துச்சு. ஆனா இப்ப அதே கம்பெனில இப்ப அந்த ப்ராசஸ் கிடையாது. எடுக்கிறதே வந்து ட்ரெயின் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கிறாங்க. அது எப்படி எடுப்பாங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 1 or 2 3 months மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அடுத்த 3 monthsலயே உங்களுக்கு வேலையிலேயே போட்டுருவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 15,000 தரலாம். இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெய்டு இன்டர்ன்ஷிப் ஒரு 10,000 தரதே இப்போ ஒரு டயர் 3 கம்பெனிஸ். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் தரது கிடையாது. அவங்க உங்களுக்கு சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு உண்மையான விஷயம். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்டது என்னென்னா, இப்போது அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, ஃபைனல் இயரோ இல்லை தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. அப்போது அவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து எம்பெடட்னு எடுத்தாலே அது உள்ள நிறையா ஃபீல்டு இருக்குது, லைக் ஹார்ட்வேர் டிசைன், அப்புறம் ஃபிர்ம்வேர், அப்புறம் வந்துட்டு டெஸ்டிங் சொல்லிட்டு நிறையா இருக்குது. எனக்கு எதை சூஸ் பண்ணணும்னு தெரியல, அதுக்கு என்ன படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லா ஃபீல்டுலையுமே ஓப்பனிங்ஸ்ன்றது அவைலபிள். நம்ம தான் நினைச்சிருக்கோம் ஓகே இந்த ஃபீல்டுல வந்து எனக்கு வேலை இல்லை, அந்த ஃபீல்ட்ல வேலை இருக்கணும். ஐடியலி ஒரு ப்ராடக்ட் ஒன்று நடக்கணும் அப்படின்னா சரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உங்க வீட்டில் உள்ள அந்த இன்டர்நெட் தர டிவைஸ் பேர் ரவுட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ரவுட்டரை நம்ம டிசைன் பண்ணோம்னா சரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை, அது ஹீட் எப்படி டிசிபேட் ஆகும் தெர்மல் இன்ஜினியர் தேவை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பிசிபி பண்றதுக்கு பிசிபி டிசைன் டீம் வேணும். அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு எஸ்சிஎம் டீம்னு சொல்லுவாங்க, அவங்க வேணும். இனிஷியலோட புரோட்டோ போர்டுன்னு சொல்லுவோம். சரி அதுதான் ஃபர்ஸ்ட் போர்டு நம்ம பண்ண ஒரு 10 போர்டு பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்பிஐ டீம்னு ஒரு டீம் வேணும். இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். ஸோ அவங்க ஹார்ட்வேர் டிசைன் டீமா இருப்பாங்க, அவங்க தான் வந்து அந்த ப்ராடக்ட் ஓனரா இருப்பாங்க. ஸோ அவங்க டிசைன் பிளஸ் இந்த அத்தனை டீமையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போவாங்க. இது இல்லாம நிறைய டீம்ஸ் சிக்னல் இன்டெகிரிட்டி டீம் வருவாங்க. ஐ மீன் நம்ம ஹை ஸ்பீடு போர்ட்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு
சிக்னல் இன்டெகிரிட்டி டீம் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இல்லாம நீங்க நிறைய வெண்டர்ஸ்ட இதுக்கு ஐசி மேனுஃபேக்சரர்ஸ் வேணும். இப்ப நீங்க வந்து ஒரு குவால்காம்ல இருந்து ஒரு சிப்போ இல்ல இன்டெல்ல இருந்து ஒரு சிப்போ எடுக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த சிப் எல்லாம் யூசேஜுக்கு அவங்க அவங்க ஃபீல்ட்ல இருந்து ஒரு எஃப்ஏன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவங்க கிட்ட ஒரு டிசைன் டீம் இருப்பாங்க. ஸோ நான் சொல்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா எம்பெடட். ஸோ அது வந்து எனக்கு ஓரளவுக்கு இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிசிபின்னு பேசுவோம் இல்லையா, சரி பிசிபி டிசைன் டீம் மட்டும் தான் நமக்கு தெரியும். பிசிபி ஃபேப்ரிகேஷன் அப்படின்றது ஒரு தனி ப்ராசஸ். அது அது ஒரு கடல். ஸோ எல்லா ஃபீல்ட்லயுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம என்ன வாங்கணும் அப்படின்றது நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்ம என்ன ஆக போறோம்ன்ற நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அந்த எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே சரி அதோட டீப்பா கீழே போய் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் காமனா ஃபைன் பண்றது என்னவா இருக்குன்னா, வராங்க ஒரு 1 இயர் இருக்காங்க, ஓகே ஒரு அதிகமான பேல ஒரு ஜாப் கிடைக்குதுன்றப்ப மாறிடுறாங்க. அது பண்ணாம ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் ஒரு வேலை வாங்கணும், வேலை வாங்கிட்டு அந்த வேலை அவங்க சம்பளம் தந்தாதான் பண்ணுவேன்றது கிடையாது. எந்த வேலையை நான் எடுத்து பண்ணுவேன் அப்படி. ஆக்சுவலி நீங்க உங்க மேனேஜர்ஸ்க்கு பிரச்சனை தராத மாதிரி இருந்துக்கணும். அவங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கும்போது அவங்க உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைய வேலை வரும். இதுவே நீங்க ஈவென்ச்சுவலி நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன், நான் எம்பெட்டில் வந்து ஃப்ரீம்வேர் இன்ஜினியராக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியராக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் அதுக்கு வந்து என்னென்ன படிக்கணும்? இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரெயின்டு பர்சன் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இன்டர்வியூலேயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது. ஓகே. ஆனால் இவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் காசு இல்லை, ஏன்னா 1 lakh 2 lakhன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு போகுது. ஸோ நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் இன்ஜின்னா நான் என்னென்ன பண்ணணும், ஃபிர்ம்வேர் இன்ஜின்னா நான் என்னென்ன படிக்கணும், இதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு பேசிக் சி நாலேஜ்ன்றது தேவை இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில். ஆமாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும்னா, இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது சி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம், வேற பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு எம்பெடட் ஹார்ட்வேர்க்குள்ள ஓட்டுறது பாத்தீங்கன்னா இட்ஸ் சி. உங்க அசம்பிளி லாங்குவேஜ்ல வந்து ப்ரோக்ராம் எழுத சொல்ல மாட்டாங்க, அது வந்து உங்க கம்பைலரே அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மிஷின் லாங்குவேஜா அது பாத்துக்கும். ஆனா அதுக்கு உண்டான கமாண்ட்ஸ் என்ன அப்படின்றது, ஓகே இந்த ப்ராசஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ப்ராடக்ட்னு பார்க்கும்போது, ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியரா பார்க்கும்போது உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரு 4 வருஷம் ஒரு படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, வெரிலாக்னா என்ன, உங்ககிட்ட போயிட்டு ஓகே நீ வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்புக்கு நீ ப்ரோக்ராம் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹார்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு ஏன் நீ கெப்பாசிட்டர் ஆட் பண்ற, அதுக்கு ஏன் நீ இண்டக்டர் ஆட் பண்ற, ஒரு பக் கன்வெர்ட்டர்ல அதோட அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்றீங்களான்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்காது. நீங்க பண்ண ட்ரை பண்றீங்களா, சரி நீங்க பண்ணதை புரிஞ்சு பண்ணீங்களா. சரி நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, வெளியில போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க, அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீ நம்ம காலேஜில் பண்ண ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி புரிஞ்சு பண்ணியிருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி தானே. அது நீங்களா பண்ணியிருக்கீங்களான்றது இம்பார்ட்டன்ட். ஓகே. ஒரு பிளிங்கிங் எல்இடி பண்றது, ஒரு ஆர்டினோல பிளிங்கிங் எல்இடி பண்றது ரொம்ப ஈஸியான டாஸ்க். அது வெளியிலயும் வாங்கலாம். வெளியில போய் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு ஒரு ஃபேன் ப்ரொஃபைலிங் ஒன்று நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வெளியில பாத்தீங்கன்னா 5000 rupees சொல்லலாம். பிளிங்கிங் எல்இடி எனக்கு இன்னும் அவுட் தெரியுங்க. நான் வந்து இங்க இந்த பின் ஒரு ஆர்டினோல ஒரு அட்மெகா யூஸ் பண்ணியிருக்கேன், இதுல யூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரோலர் அட்மெக் 328P. இது ஏன் 328Pன்ற பேர் வந்துச்சு, இதுல நான் இந்த பின் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த கோடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஜிபிஏஓ நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இத்தனை செகண்ட்ல எனக்கு பிளிங்க் ஆகும், இந்த கிளாக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது இந்த வோல்டேஜ் ஒர்க் ஆகும். இப்போ நான் 12 volt கனெக்ட் பண்ணா நான் ஒரு எல்டிஓ வச்சிருக்கேன், 7805 யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை 7812 நான் யூஸ் பண்றேன், இல்லை நான் இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோலர் ஒரு பவர் கன்வெர்ட்டர் யூஸ் பண்றேன். அந்த பவர் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சியில் ஸ்விட்ச் ஆகும், இந்த கெப்பாசிட்டன்ஸுக்கு இந்த லெவல் வோல்டேஜ் தரும்,
ஸோ அதுதான் ஐ மீன் உங்களை டிசைன் பண்ண சொல்ல நான் யூஸ் பண்ணது என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக புரிஞ்சு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறேன். அது ஹார்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூல. நீங்க சாஃப்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நான் பிளிங்கிங் எல்இடி பண்ணியிருக்கேன். அதுல இப்ப நான் சோர்ஸ் ஐ மீன் கோடு எனக்கு ஆன்லைன்லயே அவைலபிள் ஆகும். நீங்க இப்ப எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கோட் அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அது உங்களுக்கு கொடுத்துரும். பட் ஆனா அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்ன்றது இருக்கு. அதுக்குமே உங்களுக்கு ஹார்ட்வேர் நாலேஜ் உங்களுக்கு தேவை. சரி, நான் இந்த பின் யூஸ் பண்ண போறேன், இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போறேன், இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் பண்ண போறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வேணும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த எரர் கரெக்ஷன், இப்போ வந்து ஒரு எரர் வந்துருச்சுன்னா எரர் அது வந்து டூல் ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்கோங்க. இந்த ஏஐ டூல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பாத்துரும். பட் ஆனா அது இன்புட் நீங்க தரீங்க தெரியுமா, அதுக்கு உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். ஓகே, நான் இந்த பின்ல கனெக்ட் எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க. ஓகே, பவர் மட்டும் ஆன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எரர். ஸோ அந்த மாதிரி சில பேசிக் திங்ஸ் நமக்கு தெரியணும். அதுதான் வந்து ஓகே, நான் வந்து சோர்ஸ் கோட் எழுதிட்டேங்க. ஸோ அதுல வந்து இத்தனை ப்ராசஸ் இருந்துச்சு, இந்த கிராஸ் கம்பைலர் எதுக்கு நம்ம கிராஸ் கம்பைல் பண்றோம், இது எல்லாமே வந்து இந்த ஆர்டினோ டூல்ல பாத்தீங்கன்னா கீழே கன்சோல்னு இருக்கும், அதுல 1 by 1 வந்துட்டு இருக்கும். எதுக்காக நான் வேரியஸ் போர்ட்ஸ் இருக்கும் அதுல போய் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். எதுக்காக நான் அது டவுன்லோட் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு கிராஸ் கம்பைலிங் பண்ணும். ஏன் நான் கிராஸ் கம்பைல் பண்ணணும்? ஆஸ் அ 4 year ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஃபைனலி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு அந்த மீலே மோரே ஸோ அந்த எஃப்எஸ்எம் ஸ்டேட் மெஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் மெஷின்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க, அது எப்படி டிசைன் பண்றாங்க, ஸோ அந்த ட்ரூத் டேபிள்னா என்ன, அப் கவுண்டர்னா என்ன, டவுன் கவுண்டர்னா என்ன, ஏன் அவங்க இந்த ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றாங்க, ஒரு சி படிச்சவங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, சாஃப்ட்வேர்ல உள்ள போகணும்னு நீங்க ஃபர்ம்வேரா இல்ல நீங்க அப்ளிகேஷன் லெவல்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல பிஎஸ்பி சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம உள்ள போகும்போது நம்மளோட ஃபீல்டை பெருசா வைடா வச்சுக்கணும். இப்போ நம்ம கேமரால வைட் ஆங்கிள் பார்த்தா நமக்கு எல்லாமே தெரியும். ஸ்டார்டிங் நம்ம ஒரு 3 years வைட் ஆங்கிள் போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட இன்ட்ரெஸ்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு 2 years கழிச்சு என்னோட இன்ட்ரெஸ்ட் ஒரு கிளாரிட்டி எனக்கு ஒன்று கிடைக்கும். அப்பதான் வந்து நம்ம நேரோ டவுன் பண்ணணும். ஓகே. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு, இப்போது நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களே, அப்போக்கும் இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்கள் கம்பெனியில் ஃப்ரெஷர் எடுப்பாங்க, அவங்களுக்கு கேட்குற அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, மீன்ஸ் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படி கேட்குறேன். ஆஸ் ஆஃப் நவ் எதுவுமே சேஞ்ச் ஆகல, இன்னமும் அதே தான் இருக்கு. கம்பெனி பொறுத்தளவுக்கு பேசிக் திங்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. டெல்டா டு ஸ்டார் நெட்வொர்க் சேஞ்ச், ஸ்டார் டு டெல்டா, இதுல ஐடியலி எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு கம்பைன் ஒரு பெரிய நெட்வொர்க் கொடுத்துட்டு ஒரு தெவினியன் தியரமோ ஒரு நார்டன் தியரமோ, ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ சரி, கொஸ்டின்ஸோட இப்போ 1+1 = அடிஷன்ன்ற கான்செப்ட் சேம். சரி, அந்த வேல்யூஸ் மட்டும் தான் டிஃபர் பண்ணுவாங்க தவிர வேற எதுவுமே யாருமே சேஞ்ச் பண்றது கிடையாது. தியரி சேமா தான் இருக்கும். அது இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் மாறும் தவிர கொஸ்டின்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகே. நீங்க போய் இல்ல நான் வந்து ஒரு அல்காரிதம் நான் ஒண்ணு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது கேட்பாங்க. நீங்க போகும்போது என்ன எனக்கு பேசிக் திங்ஸ் நல்லா தெரியுங்க அப்படின்றதோட தான் நம்ம போகணும். நீங்க இப்ப இண்டஸ்ட்ரியோட ஆஸ்க் இன்னொன்னு என்னவா இருக்கும்னா, ஓகே எனக்கு கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும். சரி, எடுத்து உங்களை ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ண அவங்க தயாரா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நீடு இருக்கு அப்படின்றதுனாலதான் உங்க இன்டர்வியூக்கே வராங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்றப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி, நான் இதுல இந்த ஃபீல்டுல நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க, அதே மாதிரி எல்லாருமே எல்லா கம்பெனிக்கும் போய் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, அந்த கம்பெனியில என்ன நீடு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ரெஸ்யூமை மாத்திட்டு தான் நான் அப்ளை பண்ணணும். ரேண்டமா ஒரே ரெஸ்யூம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் பண்றது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு அவங்க எடுக்க வந்திருக்காங்க, நான் ஹார்ட்வேர்ல எத்தனை இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன யூஸ்? ஆமா, இல்ல ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியில போய் நான் சீல இவ்வளவு இது பண்ணியிருக்கேங்கன்னு சொல்றது நோ யூஸ். புரியுது. என்ன ரோலுக்கு அவங்க நம்மளை எடுக்க வராங்க. இது வந்து கம்பெனி மாறுறவங்களுக்கு உண்டான வீடியோவாகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இங்க ஷேர் பண்றேன். மேபி நான் தப்பா கூட இருக்கலாம். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9 years
ஆமாம் சொல்லிடுங்க. ஸோ இதை பார்க்குறவங்க சிலர் ஓகே இது இது இந்த மாதிரி கிடையாதுனாலும் ஓகே நீங்கள் ஓகே, உங்கள் ஜாப் ரோல் போட்டதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்யூம் பண்ணிட்டு போனால் ஷார்ட் ஆமாம் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து எந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுறேன்னு தெரியல. ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு பாருங்கன்னா லிங்க்டின்ல சில பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, நாக்கூரி இந்த மாதிரி போகிறாங்க. எது பெஸ்ட் வேயாக இருக்கும் ஈஸியாக ஜாப் வாங்குறதுக்கு? அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஹையரிங்கிறது ஆள் எடுக்கும்போது எல்லா இடத்துலையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறுத்தலை கம்மி பண்ணியிருக்காங்க. ம் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இப்போ அட் ப்ரெசன்ட் காலேஜ் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஏஐ பூம் ஆகிட்டு நான் ஏஐ போகிறேன்னு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆமாம். சரி, ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டில் கம்மியாக இருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் கம்மியாக இருப்பாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி ஏஐ சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு 20% அங்கே 80% ஆஃப் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அந்த 80%க்கு வேலை இருக்குமான்ற ஃபோர்காஸ்ட்டு நம்ம யாராலையும் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டா நம்ம கடவுளாயிரும். ஆமாம். ஸோ அந்த டைமில் என்னவா இருக்குன்றத நம்மளால யோசிக்க முடியாது. ஸோ கன்சிடரிங் தட் நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே எனக்கு உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பி வெரி அப்ஃப்ரண்ட் கம்மியாக தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமான பீரியடு தான். பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாப் கிடைக்குதோ அதுக்கு போயிருங்க. ஓகே, சேலரி பாண்ட் இதெல்லாம் பார்க்காம கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பாண்டை பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங் இப்போ இண்டஸ்ட்ரியோட பேக்கேஜ் என்ன ஒரு 3 lakhs to 3.5 lakhs or 2.75 lakhsக்கெல்லாம் இருக்கு. ஓகே, அந்த ஜாபுக்கு போயிருங்க. 3 வருஷம்னா பரவாயில்ல, யோசிக்காம சைன் பண்ணிடுங்க. அவங்க என்ன கேட்க போறாங்க? ஒரு 2 lakhs உங்ககிட்ட ஒரு வேல்யூ ஒன்று கேட்பாங்க, பணம். கடைசியில நீங்க சம்பாதிக்கிற பணத்தை ஓகே உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் போக கண்டிப்பா மினிமம் ஒரு 3.5 lakhs நீங்க வாங்குறீங்க. மினிமம் ஒரு 5,000 rupees வச்சு நீங்க சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 1 yearல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 50,000 rupees வந்துடும். அதை நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட்டா அந்த மாதிரி மாசம் ரெக்கரிங் டெபாசிட்டா போடும்போது பாத்தீங்கன்னா அந்த 50,000 பாத்தீங்கன்னா 55,000 உங்க கையில இருக்கும் எண்ட் ஆஃப் தி டே. ஒரு வருஷம் கழிச்சு அந்த 55,000 நீங்க கொடுத்துருங்க. நீங்க புது கம்பெனி நீங்க ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ உள்ள உங்களுக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு 7 lakhs பக்கம் போயிரும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப என்னன்னா நீங்க வந்து 3 lakhsல இருந்து 7 lakhsக்கு நீங்க ஸ்விட்ச் ஆறீங்க. உங்களுக்கு டபுள் த டைம் வருது. நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஃபேமிலி அப்ரோச் பண்ணோம். இங்க சில வீட்டுல ஹெல்ப் பண்ண முடியும், சில வீட்டுல ஓகே நம்ம தான் சம்பாதிச்சு இது பண்ற மாதிரி. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் செகண்ட் கேஸ்ல வந்தேன். ஸோ அவங்க என்னை ட்ரபிள் பண்ணவும் இல்லை, நீ சம்பாதிச்சாதான் லைஃப்ன்ற சுச்சுவேஷன் எனக்கு இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தபோது நான் அப்ப ஓகே நான் இந்த மாதிரி நான் வேலையை விட போறேன், நான் அடுத்த வேலைக்கு போறேன், எனக்கு எப்படி இருக்குன்ற சுச்சுவேஷன் தெரியல, ஆனா நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன்றதான் நான் அப்ப அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க சரிப்பா நீ பண்ணு, உனக்கு எப்படி இருந்தாலும் சாப்பாடு நாங்க போட்டுருவோம் நாங்க, வேற எதுவும் அவங்க சொல்ல கிடையாது. அந்த ஒரு கான்பிடன்ஸா வச்சுட்டு நீங்க வேற வேலைக்கு போங்க. அப்ப உங்ககிட்ட நகை ஏதாச்சும் இருக்குன்னா அதை அடமானம் வச்சுட்டு விற்காம அடமானம் வச்சுட்டு அப்ப அந்த பணத்தை கட்டுங்க. 2 lakhs கேட்பாங்களா, கண்ணை மூடிட்டு கொடுத்துங்க. உங்களுக்கு பாண்ட் இருந்துச்சா நீங்க ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணும்போது? எஸ், எனக்கு வந்து 3 years பாண்ட் வச்சிருந்தாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு பாத்தீங்க சில என் கூட வேலை செஞ்சவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாக்ட்லி கால்குலேட் பண்ணி 2.7 monthsல பேப்பர் போட்டு 3 monthsல வெளியில போனாங்க. 3 yearsல வெளியில போனாங்க. அந்த 3 வருஷத்துல நம்ம கத்துக்கிறது தான். இப்போ 3 வருஷம் பாண்டுன்னு போடும்போது ஒர்க் ப்ரெஷர்லாம் ரொம்ப ஹையா இருக்குமா? இந்த மாதிரி அந்த ஒர்க் ப்ரெஷர் நீங்க ஏன் அதை யோசிக்கிறீங்க? இப்போ உள்ளவங்க எதுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் எடுத்து? சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த 3 இயர்ஸ்ல வந்து இன்க்ரிமெண்ட் அந்த அளவுக்கு போட மாட்டாங்க. ஒர்க்கு வந்து சொன்ன டயத்தோட ரொம்ப கொடுப்பாங்க. ஒரு இது மாதிரி ஒரு ஜெயில் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சில பேர். ஜெயில் மாதிரி இருக்கட்டுமே, நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க இல்லையா? நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. ஒரு சர்வீஸ் பேஸ்டு ஜாப்ஸில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் அப்சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம்பெனிலேருந்து வந்தவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி அந்த கம்பெனிலேயே ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணவங்களோட. ஓகே, ஒரு 3 வருஷத்துல நீங்க ஒரு சர்வீஸ் கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு லே அவுட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிசிபி மேனுஃபேக்சரிங்னா என்ன, அங்க இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில இருக்க சிலருக்கு அந்த விஷயம் தெரியாது.
ஏன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்திருப்பாங்க இதெல்லாம் பார்க்காம. ஏன்னா அவங்களோட டிஎன்ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க மேனேஜர்ஸ்லேயே ஒரு 10+ இயர்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் தான் அந்த ஒர்க்கை பார்த்துக்குவாங்க. ஒரு ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் பர்சனா அவனுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தரமாட்டாங்க. இது எல்லா கம்பெனிலையும் கிடையாது. நான் ஒர்க் பண்ண கம்பெனி ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். ஓகே ஓகே. அப்புறம் வந்து இந்த ஃபீல்டு வந்து ஏஐல இது பாதிப்பு இருக்குமா? ஓகே, இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் இருக்கேன். ஓகே, நெட்வொர்க்கிங், இந்த சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், அந்த டிசைன் பண்ற ஃபீல்டில் இருக்கேன். ஸோ அதை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஏஐன்றது என்ன? ஓகே, நம்ம இங்கிருந்து ஒரு ப்ராம்ப்டை கேட்போம், அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் நெட்வொர்க் மூலியமா வரும். அந்த நெட்வொர்க் மூலியமா வரும்போது அது நெட்வொர்க்னா என்ன? ஒரு ஹார்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர், ரெண்டு கலந்த ஒரு ப்ராடக்ட், அது மூலியமா தான் அது. எண்ட் ஆஃப் தி டே இந்த ஏஐ, இந்த எல்எல்எம்ஸ், ஸோ இதெல்லாம் சொல்றாங்க, அது ரன் ஆகிறதுக்குமே எனக்கு ஒரு சிஸ்டம் தேவை இல்லையா, ஒரு கம்ப்யூட்டர் தேவை இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அந்த ஃபீல்டு வந்து ஏஐ வந்து என்ன பண்ண போகுது? எதுவுமே பண்ண முடியாது. அதை ட்ரெயின் பண்றதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இன்ஜினியர்ஸ் வேணும், அதை ட்ரெயின் பண்ணதை ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ஹார்ட்வேர் வேணும். அந்த ஹார்ட்வேர் ரன் ஆகணும்னா, ஒரு சிஸ்டம் ரன் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட்வேர் பிளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டு பேர் இருந்தால் தான் அந்த சிஸ்டம் ரன் ஆகும். ஆமாம். ஸோ கன்சிடரிங் தட் ஏஐ வந்தாலும் ஏஐ வர்றதுக்கும் நம்ம தேவை, அந்த அந்த ஏஐ ரன் ஆகிறதுக்கும் நம்ம சிஸ்டம் தேவை, அதை கன்சிடர் பண்றதுக்கும் ஹார்ட்வேர் தேவை. ஆமாம் ஆமாம். ஸோ ஹார்ட்வேர் ஃபீல்டு வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம், என்னோட ஃபோர்காஸ்ட்னா இட் மே நாட் டை. புரியுது. ஓகே. அப்புறம் கடைசியாக வந்துட்டு இப்போ படிச்சுட்ருக்காங்க பசங்க நிறைய பேர், காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்க ப்ளஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டை வச்சு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, மேபி நிறையா அட்டன் பண்ணி கிடைக்காம இருக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி இது அவ்வளோ அவனுக்கு கிடைக்காது அந்த மாதிரி மனநிலையில் இருக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதனால ஒரு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆனீங்கன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். உங்கள் ப்ரொஃபைல், இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு போய் எனக்கு ஹார்ட்வேர் தான் தெரியும்னு போய் நின்னீங்கனாலும் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஆமாம் ஆமாம். சரி, சிமிலர்லி ஆப்போசிட். ஸோ கம்பெனியோட ஆஸ்க் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து இத்தனை ரிஜெக்ட் ஆகிட்டேன்னு சொன்னீங்க. அந்த ரிஜெக்ட் ஆன ரீசன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ரீசனை விட்டு ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? டெய்லி ஒரு ஸ்கூல் காலேஜ் போயிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, வேலை பார்த்துட்டு வேற வேலை சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, டெய்லி ஒரு 1/2 hour ஒரு 1 hour மார்னிங் நீங்க ஒரு நோட்டு போட்டு, ஓகே யூஆர்ட்னா என்ன, ஒரு ஐ2சினா என்ன, நான் எதுல வேலை செஞ்சிருக்கேன், வை ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன் தட், ஏன் நான் இந்த வயர் கனெக்ட் பண்ணேன், அந்த விஷயத்த யோசிச்சு அதை எழுத ஆரம்பிங்க. ஸோ தென் வி வில் கம் டு நோ, ஓகே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இது எனக்கு தெரியல அப்படின்றது ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். இதனாலதான் அவங்க அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, பீப்புள் மோஸ்டாக ரிஜெக்ட் பண்ற விஷயம் எதனால இருக்குன்னா, எனக்கு சம்பளம் கம்மி, எனக்கு பாண்ட் இருக்கு, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, என் மேனேஜர் என்னை வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டெஃபினெட்லி அவங்க சொல்லதான் செய்வாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்கும் தெரியும், உங்க மேனேஜருக்கும் தெரியும் நீங்க என்ன பார்த்த கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றது. ஸோ அவர் ஒரு லக்ஸரினஸை ஒரு 3 years or 5 years or 10 years அவர் ஒரு சின்ன லக்ஸரினஸை தேடுவார். அந்த லக்ஸரினஸை நீங்க உங்களுக்கு தரணும். நீங்க வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கணும். யாருக்கும் உங்க மேனேஜருக்கு ஒரு ஹேண்டிகேப்டு ஹேண்டா இருக்கக்கூடாது. உங்க மேனேஜர் வந்து ஓகே இவனை நான் தூக்கிட்டு போகணுன்ற நிலைமைக்கு நீங்க உங்களை தள்ளிடக்கூடாது. என் மேனேஜர் கொஞ்சம் தோல் கொடுத்தா போதும் நான் ஏறி வந்துடுவேன். ஸோ உங்க மேனேஜர்கிட்ட போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, நான் இந்த பிரச்சனைக்கு இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணேன், ஸோ ஃபைனலி நான் இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன், இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸ் தான் நம்ம கேட்கணும். ஸோ அதை நம்ம இது பண்ணும்போது நீங்க என்ன படிக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஃபீல்ட்லயுமே டெய்லியுமே நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும். ஹார்ட்வேர் ஆகட்டும், சாஃப்ட்வேர் ஆகட்டும். இப்போ ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, ஏஐ டூல்ஸ்ல நான் என்ன கேட்கணும் அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். உங்களோட பிரச்சனையை அது கிட்ட சொல்லி, ஓகே நான் இன்டர்வியூல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, நான் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணேன், இது தப்புன்னாங்க, இது கரெக்டுன்னாங்க, ஏன் இது தப்பு, ஏன் இது கரெக்ட்.
அது வந்து உங்களுக்கு மேண்டேட்டா தெரியணும். எந்த வேலை கிடைச்சாலும் போயிருங்க. சாட்டர்டே ஒர்க் பண்ணணுமா, ஓகே. சண்டே ஒர்க் பண்ண ஐடியலி என்னைய பொறுத்தளவுல ஒரு ஸ்டார்டிங் அட் திஸ் பாயிண்ட் ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ், ப்ரெசன்ட் ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ், இதை வச்சு கன்சிடர் பண்ணும்போது இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எம்என்சிஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க சாட்டர்டேஸ் ஒர்க்கிங் கிடையாது. சில கம்பெனிஸ் சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லிட்டு நீடு பேசிஸ்ல சாட்டர்டே வர சொல்லி வேலை செய்ய வச்சுட்டு இருக்காங்க, அர்ஜென்ட் அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா ஒரு இயர்லி ஒரு 2 days or 3 days அந்த மாதிரியும் இருக்கு. இப்ப நான் ஒர்க் பண்ண கம்பெனில பாத்தீங்கன்னா நான் கண்டினியூஸா ஒரு 10 daysல ஒர்க் பண்ணியிருக்கேன். நைட்டு ஒர்க் பண்ணி காலையில வரைக்கும் காலைல 4 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல கம்பெனி தான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நீடு இருந்துச்சு. சில கம்பெனிஸ் நீடு இருக்கும், ஐ மீன் எப்போதுமே நீடு இருக்கும்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சர்வீஸ் பேஸ்டா இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஆமா. ஸோ அதனால ஓனர்ஷிப் எடுக்க வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது. ஓகே நான் எடுத்து பண்ணிடுவேங்க அப்படின்றது நீங்க அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாவே ஓகே அவங்க ஓகே ஹி இஸ் கேப்பபிள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உள்ள போற வரைக்கும் தான் இந்த இன்டர்வியூன்றது. உள்ள போனதுக்கப்புறம் கண்டிஷன் வுட் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். உங்க மேனேஜர் வேற மாதிரி மாறலாம், வேலை அத்தனை வேலையை உங்ககிட்ட தரலாம். ஓகேங்க நான் எடுத்து பண்றேங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு மேனேஜர்கிட்ட எப்படி பேசணும் அதுவுமே ஒரு தனி ஸ்கில் தான். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். உங்க மேனேஜருக்கு தெரியாம கிடையாது. ஒரு வேலை ஒண்ணு தராது அப்படின்னா அந்த வேலை முடிக்க எவ்வளவு டைம் ஆகுன்றது அவருக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம சேர்ந்து முடிச்சிருவோம் சார்ன்னு சொல்லுங்க. அப்ப அவருக்கு தெரியும் ஓகே சரி முடியலன்னு நீங்க சொல்ல கிடையாது, நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம் சார். நீங்க உங்களோட வே ஆஃப் ஸ்பீச் மேட்டர்ஸ். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நோன்றது வராம நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சார், நம்ம சேர்ந்து முடிச்சிருவோம். இல்ல சார் நான் ட்ரை பண்றேன், ஃபர்ஸ்ட் ஓகேன்னு சொல்லிடுங்க. ஓகேன்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன் சார், எனக்கு ஏதாச்சும் டவுட்ன்றப்ப நான் உங்ககிட்ட வரேங்க, எங்கேயா ஸ்டக் ஆகுன்றப்ப நான் உங்ககிட்ட வரேன் அப்படிங்கறத சொல்லலாம். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்கலாம். ஏன்னா அப்ப இப்ப டைம் ஒரு ஒர்க் ஒன்று தராது, நாளைக்கு காலையிலக்குள்ள கொடுக்கணும்ன்றாங்க. நீங்க கடைசியில போய் நான் இது பண்ணேன் இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு மத்தியானம் போல சார் இந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கேன், இது பண்ணா இந்த டைம்குள்ள முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்க அப்படின்றது நம்ம கேட்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாமே. ஓகே ஓகே ப்ரோ, வேறு அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விடுபட்டது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் ரோல் எம்பெடட்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களே அந்த ரோலுக்கான ஒரு மீட்டிங் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நம்ம ரெகுலராக போகிற ரீஸ்டோரேஷன் வீடியோ பல்லாம் வர வீடியோ மாதிரி வியூஸ் போகாது, எனக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் எதுக்கு போடுறேன்னா நம்ம சேனல் மூலமாக ஒரு 4-5 பேர் பயனடைஞ்சால் போதும் அப்படிங்கிற மோட்டிவ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வியூஸ் போகல அப்படின்னா எனக்கு கவலை கிடையாது. ஸோ உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்க காலேஜ் பசங்க வேலை தேடிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.